ஹலோ ருவாஸ், நான் தான் உங்கள் நைபனிஷா. எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி யாருமே எங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியாது. அவங்கள மாதிரி யாருமே உண்மையான அன்பு எங்கள் மேலேருந்து காமிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய அன்பு வச்சிருக்கனால அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன செய்வோம்னா, நாங்கள் அவங்க பிள்ளைங்க எது செஞ்சாலும் ஏதாச்சும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நான் ஸ்பீச் காம்படிஷன் போனால் இல்லை படி ஃபஸ்ட்டு, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், அந்த மாதிரி எந்த காம்படிஷனில் போனாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவே வேணாம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வச்சுருக்காங்கல்ல, அதனால நம்ம பிள்ளைங்க ஏதாச்சும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருமோ, அவங்க அதனால பாதிக்கப்பட்டுருவாங்களோ, அவங்க அதனால வருத்தப்படுவாங்களோ அப்படின்ற பயம்தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு. இதுதான் சோல் ரீசனாகவே இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு முன்னாடி நம்மளை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா, இந்த மாதிரி எங்களை முன்னாடி பாதுகாக்கிறதுக்கு பதிலாக எங்களை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி பின்னாடி தட்டி கொடுங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு வழங்க. ஏன்னா எத்தனை யாருமே இந்த உலகத்துல ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இப்போ நாங்கள் தனியாக வரும்போது இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி பேரியராக இருக்கிற விட பின்னாடி தோலில் தட்டி கொடுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற கான்ஃபிடென்ட்டோட. அண்ட் நீங்கள் நம்புங்க, உங்கள் பிள்ளைங்கனால எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைங்கள. ஓகே, இன்னையோட ஹாப்பியான மார்னிங் எங்களுக்கு பிடிச்ச காஃபி டீயோட ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.